Hi guys, Vignesh here. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கஸ்டம் ROM இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம போக்கோ F1ல. ஸோ போக்கோ F1ல எப்படி ஆக்ஷன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் ஆக்ஷன் ஓஎஸ் வந்து OnePlus ஃபோன் ஸ்பெசிஃபிக்கான ஓஎஸ்ஸு. பட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம போக்கோ F1க்கு போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டெய்லி யூஸுக்கு செம்ம ஸ்டேபிளாக இருக்குது ராமு. ஸோ அதனால தான் உங்களுக்கு எப்படி அதை பண்ணலாம்னு காட்ட ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ காய்ஸ் இதுதான் போக்கோ F1 தான் என்னோடய ப்ரைமரி ஃபோனு. என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக ராம்ஸ் மாற்ற முடியாது. என்னால் முடியும் போதெல்லாம் நான் வந்துட்டு ராம்ஸை மாற்றிட்டு அதுக்கு ரிவ்யூவும் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பூட் லோடரை அன்லாக் பண்ணிவிட்டு TWRP இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் ஏற்கனவே அதை ரெண்டும் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பூட் லோடர் அண்ட் TWRP இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகேவா, அது ரெண்டுத்தையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஃபர்தராக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் MIUI 12ல் இருக்கேன். MIUI 12லேருந்து இப்போ எப்படி ஆக்ஷன் ஓஎஸ்க்கு போகலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு TWRP நம்ம பூட் பண்ணோம். பூட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனை பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் ப்ளஸ் வால்யூம் அப்பு ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஆப்டிக் ஃபீட்பேக் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அது TWRPக்குள்ளே போகும். ஓகே, இதுதான் நம்ம TWRP. இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா ப்ரொசீஜரும் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த ப்ரொசீஜர் உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜை ஃபுல்லாக வைப் பண்ணிடும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன போகிறோம்னா வைப் பண்ண போகிறோம். வைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அட்வான்ஸ் வைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெல்விக் கேஷ் சிஸ்டம் வெண்டர் டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்வைப் டு வைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது முடிஞ்சிருச்சு. பேக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல உங்கள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கணும். நான் என்னோடது SD கார்டில் வச்சுருக்கேன். ஸோ SD கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்டோரேஜ் வச்சு SD கார்டு கொடுத்துருக்கேன். இதோ நான் இங்கே வச்சுருக்கேன். ஆக்ஷன் ஓஎஸோட ஃபைல் வச்சுருக்கேன். ஃபர்ம்வேர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபர்ம்வேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ம்வேர் செலக்ட் பண்ணி ஆட் மோட் 6 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆட் மோட் 6 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆட் மோட் 6 ப்ரெஸ் பண்ணி ஆக்ஷன் ஓஎஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸ்வைப் டு கன்ஃபார்ம் ஃப்ளாஷ் கொடுத்துருங்க. இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு 5 to 6 மினிட்ஸ் ஆகும். ஸோ பொறுமையாக இருங்க, பேஷண்ட்டாக இருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்டு ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஆப்ஷன் வைஸ் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன போகிறோம், பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணிட்டு வைப் ப்ரெஸ் பண்ணுங்கள். வைப் ப்ரெஸ் பண்ணி ஃபார்மேட் டேட்டா கொடுக்கணும். ஃபார்மேட் டேட்டா இது கொடுக்கறதுனால உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வைப் ஆகிடும். ஸோ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எஸ் டைப் பண்ணிக்கோங்க. எஸ் டைப் பண்ணிவிட்டு இந்த டிக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இப்போ வைப் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போது ரீபூட் சிஸ்டம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வைப் டு ரீபூட் கொடுத்துக்கோங்க. மேலே நோ ஓஎஸ் இன்ஸ்டால்னு காட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்வைப் டு ரீபூட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஓஎஸோட பூட் லோகோ நம்மளுக்கு இப்போது
வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸ் ரீபூட் பண்ணணும். ஃபோர்ஸ் ரீபூட் பண்ணுறதுக்கு பவர் பட்டனை ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஆப்டிக் ஃபீட்பேக் கிடைக்கும். அது வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பூட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ பேனிக் ஆக வேணாம், பேஷண்ட்டாக இருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்ஷன் ஹவுஸ்குள்ளே பூட் ஆகிடுச்சு. நான் செட்டப்பை வந்துட்டு டக்குன்னு முடிச்சிடுறேன். உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டணும். டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எக்ஸெப்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் வேணும்னா நீங்கள் அந்த ஃபேஸ் அன்லாக்கை ஆட் ஃபேஸ் டேட்டா கொடுத்து ஃபேஸ் அன்லாக்கை பண்ணிக்கலாம். ஐஆர் கேமரா ஒர்க் ஆகுது, ஒன்லி நம்மளோட மெயின் கேமராவில் இருந்தால் ஃபேஸ் அன்லாக் ஒர்க் ஆகும். அப்புறமா செட்டப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம OnePlus ஆக்ஷன் வாய்ஸ்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக பூட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் மேட்ரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ரூட் பண்ணணுன்னா ஃபோன் ரூட் பண்ணணுன்னா ஃபஸ்ட் பூட்க்கு அப்புறமா அதே மாதிரி TWRக்குள்ளே போயிட்டு நீங்கள் பூட் மேஜிக்ஸை ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஒன்று Android 9 கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இது Android 10ஓட ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது இந்த பில்டு. ஸோ அதனால் இந்த உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த ஸ்டேபிள் பில்டை தான் கொண்டு வந்திருக்கேன். Android 10 வேணால் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். மோஸ்ட்லி இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இது அவ்வளோவா எதுவும் ப்ரொசீஜர் மாறாது, ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னா இது கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MIUI 12லேருந்து இப்போ ஆக்ஷன் வாய்ஸை ஃப்ளாஷ் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. இதுதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்படியே அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், see you, டாடா.